அப்படிலாம் ஹரி, டெய்லி எந்திரிக்கணும். காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று. ஐயோ சார், பெரிய டென்ஷன் தம்பி. நான் அதுக்காகவே எப்பயாவது நான் கடையில் வாங்கி சொல்லிடுவேன், 2 பேர்த்துக்கு என்ன பண்ண வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டுருவேன். நம்ம நம்ம சாப்பாடை நம்மளே குறை சொல்லக்கூடாது அருள். கார்த்தி, நல்லாவே பண்ணுவோம் அருள், அதெல்லாம் சும்மா அருள். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கள்ல டேஸ்ட்டு. இப்போ எனக்கு இருக்கிறது அருள், அருள் டேஸ்ட்டுக்கு நான் பண்ண முடியுமா? முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. மனிதனாக பிறந்து விட்டால் வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை செய்யாமல் விட்டால் அது சோம்பேறித்தனமாகிவிடும். ஆமாம் தம்பி, உண்மைதான் உண்மைதான். உலகத்தில் ரொம்ப கஷ்டம் சமையல் தான் தெரியுமா? ஆனால் இது ஓவர். அருள், அருள், இது ஓவர் ஓவர். கஷ்டமான வேலையெல்லாம் செஞ்சு மனுஷங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? ம், சமையல் ஒரு கஷ்டம்னு சொல்லவே கஷ்டம்தான். அதாவது டெய்லி செய்யணும், எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டம்னு சொல்லக்கூடாது, இதை விட எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. எதுக்குமா இப்படி வேர்க்குது? மோடமாக இருக்குது, வேர்க்குது. அருள், கவலைப்படாத அருள். ஆனால் நானுமே சோம்பேறி தான் பண்ணுவேன்ப்பா. சரி, அப்போதே வைக்காம அருள், நாங்கள் குரங்கணி போகிறோம் அருள். எஃப் எல்லாரும் இருக்க சொல்லிட்டு எஃப் எங்கே போனார்? ஆளக்கான பார்த்தீங்க. ஒரு ரோபோட் வாங்கி எப்பா இப்போ விளக்குற பாத்திரம் விளக்குறதுக்கு மிஷின் வந்துருச்சான், சமையல் பண்ணுறதுக்கு ரோபோ வந்துருச்சான். சமையலுக்கு ஒரு அன்பு உண்டு. சந்தியா, நீ எங்கள் அக்கா இருக்காங்க, சமையலில் அவ்வளோ ஆர்வம், சமையல் செய் உங்களுக்கு. சந்தியா அக்கா, அழுதுகிட்டேனாலும் வேலையை செஞ்சிடணும். என்ன செய்கிறது? வழி, தேவை வழி.